இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. ஈஸியான ஒரு ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதை பன்னீர் கூட ஊற்றி அதை நல்லா சாஃப்ட் ஆக்கிடுங்க. இப்போது ஒரு மிக்சியில் தக்காளி, பூண்டு இந்த ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா குக்கான பிறகு அது கூட ஒரு ஸ்மால் பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ஆயில் அப்படியே வெளியே வர மாதிரி உங்களுக்கு காட்டும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சு வரணும். க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு திக்கான நல்ல க்ரீமான பாலாக சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. நல்லா குக்கான பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். வீட்டிலையே நம்ம இந்த பன்னீர் டிஷ்லாம் ட்ரை பண்ணலாம்.